அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாள்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல் செய்தியில பார்த்தோம்னா, இன்றைய திருக்குறள் செய்திகள் குறைவு தான். சரிங்களா? முதல்ல பார்த்தோம்னா, "நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும்" அப்படின்னு குடுத்திருக்காங்க. நன்மையும் தீமையும் ஆகிய இரண்டையும் ஆராய்ந்து நன்மை தருகின்றன நன்மை தருகின்றவற்றையே விரும்புகின்ற இயல்புடையவன் செயலுக்கு உரியவனாக அறியப்படுவான் அப்படி கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி அதுல நன்மை தரக்கூடிய விஷயங்களை மட்டுமே செய்யணும் அப்படிங்கிறத அப்படி செய்யக்கூடிய ஒருவனை தான் செயலுக்கு உரியவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றார். திருக்குறள் எண் 511 அதிகாரம் தெரிந்து வினையாறு. அடுத்ததா பார்த்தோம்னா கியூஆர் குறியீட்டுடன் விரைவில் பான் அட்டை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேன் 2.0 அப்படிங்கிறதுக்கான அப்ரூவல் சமீபத்துல கிடைச்சிருக்கு. சரிங்களா? நமக்கு கேபினெட் கூட்டத்துல அதை பத்தின ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அமைச்சரவை குழு கூட்டத்துல. சரிங்களா? ஸோ இனிமேல் வரக்கூடிய பேன் கார்டுகள் பார்த்தோம்னா நமக்கு இந்த மாதிரி கியூஆர் குறியீட்டோட இருக்கும் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா வணிகர்கள் எல்லாருமே ஒரு அந்த சேவைகளுக்காக அரசு சேவைகளை பெறுவதற்காக அரசு துறைகள்லயுமே பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான அடையாள ஆவணம் அப்படிங்கிறது தேவைப்படுது அப்படிங்கிறத தொடர்ச்சியா வலியுறுத்திட்டு இருந்தாங்க. ஸோ இந்த பொதுவான அடையாள ஆவணம் அப்படிங்கிறத கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தோட தான் இந்த பேன் 2.0 அப்படிங்கிற திட்டம் தொடங்க இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த திட்டத்துக்கு கீழே பார்த்தோம்னா நமக்கு நம்மளோட பேன் கார்டு பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அந்த பேன் கார்டில் பார்த்தோம்னா கியூஆர் குறியீடு அப்படிங்கிறது வைக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? ஸோ இதன் மூலமா என்ன செய்ய முடியும் அப்படின்னா வரி செலுத்தவும் நடவடிக்கை வேகமாகவும் எளிதாகவும் அமையும் என்றும் தரவு பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ ப்ராசஸை என்ஹான்ஸ் பண்றாங்க, எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றாங்க, அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் இந்த ஒரு விஷயம். பேன் கார்டில் நமக்கு கியூஆர் கோட் அப்படிங்கிறத கொண்டு வர போறாங்க. அதுக்கான ஒப்புதலை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க. சரியா? அதுக்கான மாடலையும் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ பேசிக்கான ஒரு செய்தி தான். ஸோ வேற என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு தமிழக கடலோர பகுதிகளில் பார்த்தோம்னா ஒரு புயல் உருவாகி இருக்கு. அதுக்கு ஃபெஞ்சால் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஃபெஞ்சால் ஆறு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ஸ்ல பார்த்தோம்னா ஃபெங்கால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெயர் பார்த்தோம்னா ஒரு அரபிக் வார்த்தை. இந்த பெயரை வச்சது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சவுதி அரேபியா. ஃபெங்கால் அப்படிங்கிற புயல் எங்க கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் சரியாக சொல்ல முடியல அப்படிங்கிறத நம்மளுடைய வானிலைத்துறை வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல கனமழை இருக்கும் அப்படிங்கறத எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க. சரியா? ஸோ ஃபெங்கால் அப்படிங்கிற புயல் அடுத்த புயலாக உருவாகி இருக்கு. சவுதி அரேபியா தான் இந்த புயலுக்கு ஃபெங்கால் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நமக்கு இந்த புயல்களை பேர் வைக்கிறத பார்த்தோம்னா நமக்கு அதுக்கு ஒரு கூட்டமைப்பு இருக்காங்க. இந்தியா, பாகிஸ்தான், ஓமன், கத்தார், சவுதி அரேபியா, இந்த சைடு மால்தீவ்ஸ், பங்களாதேஷ் இவங்கெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இருக்கு. ஒவ்வொரு நாடுகளும் ஒரு சில பெயர்களை பரிந்துரை செய்வாங்க. உருவாகக்கூடிய புயல்களுக்கு அந்த சுழற்சி முறையில ஒவ்வொரு பேரா சூட்டப்பட்டுட்டே வரும். சரிங்களா? அந்த வகையில இப்ப ஃபெங்கால் அப்படிங்கிற பெயர் சூட்டப்பட்டிருக்கு. ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்த முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். மீண்டும் நாளை செய்தித்தாள் வாசிப்பில் சந்திக்கலாம். நன்றி.